சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல இப்ப ரிலீஸுக்கு ரெடியா இருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன் சார்பில் சுபாஸ்கரன் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் அக்டோபர் வெளியிட போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆயுத பூஜையா இல்ல தீபாவளிக்கா, அக்டோபர் 10 அப்படி இல்லைனா 31 சொல்லிட்டு தெரியல. இப்போ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கும் முடியும் தருவாயில் இருக்கு. செகண்ட் லுக், தேர்ட் லுக்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லுக்ல விடுறாங்க. அதனால கண்டிப்பா அக்டோபர் 31 தீபாவளி வெளியீடு இருக்கும் சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. அதனால கண்டிப்பா அக்டோபர் 10 கங்குவா படத்தோட தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் மோத போகுது அப்படின்னு அபிஷியலா தகவல் வந்திருக்கு. கங்குவா பார்த்தீங்கன்னா மிக பெரும் பிரம்மாண்ட பொருட்செலவுல சிறுத்த சிவா அவர்கள் சூர்யாவை வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போறதாகவும் மேலும் பாகம் 1 பாகம் 2 2 பாகங்களா ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா தகவல் கிடைச்சிருக்கு. கங்குவா படத்தின் மீது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்தின் மீதும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிலவிட்டு வருது. ஏன்னா பாத்தீங்கன்னா டிஜே ஞானவேல் இவருடைய முந்தைய படமான ஜெய்பீம் படம் வணிக ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிக பெரும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச படம். சூர்யா நாயகனா நடிச்சு மிக பெரும் மாஸ் ஹிட் கொடுத்த படம்னா ஜெய்பீம்னு சொல்லலாம். சமூகத்துல இருளர்களுக்கு நடக்கிற என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்றத படம் பிடிச்சு காமிச்சிருந்தாரு நம்ம டைரக்டர். இதன் மூலமா சூப்பர் ஸ்டாரோட இணையும் வாய்ப்பை அவர் பெற்றாரு. இதனாலதான் இந்த படத்தின் மீது அதிக எதிர்பார்ப்பு காணப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிக பெரும் முன்னணி நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறதுனால படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவலுக்கு போயிருக்கு. அதனால இந்த படம் கண்டிப்பா ஒரு சமூக தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு ரசிகர்களால் நம்பப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே கண்டிப்பா இது சமூக பிரச்சனையை கையில எடுத்த படம், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியா தான் நடிச்சிருக்காரு. அதாவது போலீஸ் அதுக்குள்ள என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குது மற்றும் ஸ்கூல்ஸ்ல என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குதுன்றத வெளிக்கொணரும் பதமாக தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ இந்த படத்துலேருந்து வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஆடியோ லான்ச், அதாவது லைகா ப்ரொடக்ஷன் சமீபத்தில் தான் இந்தியன் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க. இதில் அனைத்து கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆடியோ லான்ச்சும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. ஆனாலும் இந்தியன் 2 படம் சொதப்பி போச்சு. இதனால் விடாமுயற்சி படம் அப்படி இல்லைனா வேட்டையன் படம், இந்த 2 படங்களும் தான் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரனை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் வேட்டையன் படம் கண்டிப்பாக காப்பாற்றும்னு சொல்லிட்டு ரசிகர்களால் நம்பப்படுது. இப்போவே ரசிகர்கள் உறுதியாக சொல்கிறாங்க 1000 கோடிக்கு மேலே கண்டிப்பாக வசூல் இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை விரைவிலே நடத்த திட்டமிட்டிருக்காராம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை ஆகஸ்ட் 15 நடத்தலாம் திட்டமிட்டிருக்காங்க. ஒருவேளை அது நடக்க முடியலைன்னா செப்டம்பரோடைய ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக இதை நடத்தி ஆகணும். ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பேச போகிறாரு அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் டாக்காக போயிட்டுருக்கு. கடைசியாக அவர் லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தது உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பேச போகிறாரு அதுதான் மக்கள் ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினி என்ன பேசுவார்? தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.